இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஹலோ, சவிதா மேடம், இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் பேசுறேன். உங்க வீட்டுல இருக்கான வேலைக்காரன் ஜாக்கி, அந்த குள்ள அவன் ஒரு ஆபத்தான ஆளு. அவன் கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் மேல டவுட் இருக்குன்ற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது. அதாவது எங்களுக்கு விஷயம் தெரியும்னு சொல்லி, புரியுதா? ஹலோ சந்தீப், நான் வீட்டுக்கு போய் சேர போறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ சீக்கிரம் வந்துரு. வந்துட்டே இருக்கேன், இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரி. இதை பார், எனக்கு நல்லா தெரியும் நீ இங்கே தான் இருக்க. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. நான் சொல்கிறேன், அமைதியாக என் முன்னாடி வந்துரு. இல்லைன்னா கத்தாத. இந்த வெளியே தப்பிச்சு போயிருப்பாலும் இல்லைன்னா நீ இங்கேருந்து வெளியே போயிருக்கவே முடியாது. இங்கேருந்து நீ வெளியே போகலைன்னா வேற எங்கே போயிருப்ப? எனக்கு மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீ இப்படிப்பட்டவன் நான் உன்கிட்ட நம்பிக்கையே வச்சிருக்க மாட்டேன். உன்ன மாதிரி ஆளுங்கல்ல. போயிடுமா, போயிடு.
என்னடி சொன்ன நீ? என்ன மாதிரி ஆளுங்க உயிர் வாழ்றதுக்கு உரிமை இல்லையா? ஆ? பயப்படுறல? நான் உன்னை கொன்றுவேன்னு? நான் உன்னை கொல்லுவேனடா செல்லம். கொல்லுவேன், இப்ப இல்ல. உனக்கு தெரியுமா ஏன்னு? ஏன்னா நீ என்னுடைய காதல். அப்புறம் என்னுடைய காதலியே நான் எப்படி கொல்ல முடியும் இல்லையா? ஆ? ஆ? ஏன் பொண்ணைய கொன்றுவியா நீ? ஏன் பொண்ணை கொன்றுவியா? இல்ல, உன்னை விட மாட்டேன். ஏன் பொண்ணை கொல்லுவியா? போதும், நிறுத்துங்க. செத்து போயிட போறான் அவன். அம்மா போதும். ஆமாம்மா. ஏன் பொண்ணு? சாரி. வேண்டாம்மா. சாரி சொல்லாத. சவிதா, சவிதா, தூக்குங்க அவனை. என் பொண்ணு உன்னோட வாயில இருந்து அம்மான்னு சொல்றதுக்காக என் காதெல்லாம் தவிச்சு போயிருந்தது. பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் நான் இந்த நாளை பார்க்கறதுக்காக. கீர்த்தி, நல்லா இருமா, நீ நல்லா இரு. கீர்த்தி, நல்லா இருமா, நல்லா இருமா. என்னாச்சு சவிதா? சவிதா, சவிதா கண்ணு தர. சவிதா கண்ணு தரமா. ஹலோ, ஆம்புலன்ஸ். சவிதா, சவிதா. போலீசுடைய கடுமையான விசாரணைகளுக்கு அப்புறம் ஜக்கி தான் செஞ்ச திருட்டுக்களையும் கொலைகளையும் முழுசா ஒத்துக்கிட்டான். விசாரணை முடிவுல பல இடங்கள்ல இருந்து திருட்டு நகைகள் எல்லாம் மீட்கப்பட்டுச்சு. அதோட ஜக்கி செஞ்ச குற்றத்துக்கான தண்டனையா அவனுக்கு கிடைச்சது. எந்த அப்பாவியுடைய முகத்துக்கு பின்னாடி சாத்தான் ஒளிஞ்சிருக்கோ அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமானது. அதனால வீட்டுல வேலை செய்யறவங்களை வேலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்கள பத்தின விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ஏதாவது ஒரு அடையாள சான்று அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். அதை பத்தி உடனடியா அவங்கள பத்தின விவரங்களை பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுங்க. அப்பதான் போலீஸ் அவங்க முறையில அதை வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லா வீட்டிலையும் ஆபீஸ்லயும் வேலை செய்யறவங்க எல்லாருமே இது மாதிரி தானே நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா இல்ல. பெரும்பாலானவங்க தங்களுடைய வேலையை முழு விசுவாசத்தோட நேர்மையாவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அலர்ட்டா இருக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கங்க, நம்மளை பாதுகாக்கிற பொறுப்பு நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. சமூகத்தின் கிண்டல்கள் ஜக்கிய ஒரு குற்றவாளியா மாத்துச்சு. அது கண்டிப்பா சரியே கிடையாது. நண்பர்களே, ஒவ்வொரு மனுஷனுடைய சூழ்நிலைகளும் வெவ்வேறானவை. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வரும். ஆனா தேவைப்படுறது துணிவோட அந்த மாதிரி சூழ்நிலைகளை நாம எதிர்கொள்றதுதான். அதுக்காக குற்றம் புரியக்கூடாது. இத்தோடு நான் உங்கள் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடை பெறேன். மறுபடியும் வருவேன் இந்த மாதிரி ஒரு குற்றத்திலிருந்து உங்களை அலர்ட் பண்றதுக்கு ஒரு புது கதையோட. அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.